கொல்கத்தா மாணவியுடைய படுகொலை என்பது நடந்த இடம் வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செக்டர், சப்போஸ் டு பி த வெல் ப்ரொடெக்டட் பிளேஸ், ஒரு பாதுகாப்பான இடம். ஸோ இந்த இடத்திலேயே ஒரு பெண்மணிக்கு, ஒரு பெண் மருத்துவருக்கு, ஒரு பெண் தொழிலாளிக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் ரோட்ல எல்லாம் ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டர் இருக்கிற இடத்துல எல்லாம் எப்படி வந்து இந்த அரசாங்கம் பாதுகாப்பு வழங்க போகிறது? ஆனா வட மாநிலங்களில் சில மருத்துவர்கள் என்ன நடக்குது, பாரத் மாதா கி ஜே, வந்தே மாதம் கோஷம் கொடுக்குறாங்க. வேற கோஷிக்கே கோஷம் வைக்கல. இதுல என்ன பிரச்சனை, இதுல என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? அப்ப என்னன்னாக்க இந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு அந்த மாநிலத்துல மாற்றத்தை கொண்டு வந்து ஆட்சி ஒன்று பாக்குறாங்க. எனவே இன்றைக்கு முதன்மையான குற்றவாளிகள் பார்க்க போனாக்க தேசிய மருத்துவ ஆணையம், மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை, நட்டா அவர்கள் தான் பொறுப்பேற்கணும். அதனால நாங்கள் திரும்ப திரும்ப சொன்னோம், நட்டா அவர்கள் பதவி விலக வேண்டும். அதே போல மம்தா பானர்ஜி பொறுப்பேற்க வேண்டும் தான். நீங்க பிரச்சனை சுருக்காதீங்க. நீங்க வந்து செய்யறது என்னன்னாக்க டீன் மேல பொறுப்பு வச்சுட்டு மம்தா பானர்ஜி காப்பாற்ற நினைக்கிறாங்க, நட்டா காப்பாற்ற நினைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். சிஸ்டத்திலே பிரச்சனை இருக்கு. அதுக்காக சொல்லுவாங்க இருங்க கட்டிடம் எல்லா இடங்களையும் சரி. மம்தா பானர்ஜி காரணங்க. எப்படி மம்தா பானர்ஜி சொல்ல முடியும்? அவங்க தான் ஹெல்த் மினிஸ்டர், அவங்க தான் ஹோம் மினிஸ்டர், அவங்க தான் சீஃப் மினிஸ்டர். அதெல்லாம் அவங்க காரணம். ஏற்கனவே பேசுறேன் சொல்லிட்டேன். இதுல வந்து நட்டா அவர் வந்து மோசமான போக்கு கடைபிடிக்கிறாரு, நீலிக்கண்ணீர் வெடிக்கிறாரு. அதனால இதுல வந்து மிகப்பெரிய முதன்மையான குற்றவாளி சொன்னா நட்டா தான் சொல்லணும், மத்திய மக்கள் தான் சொல்லணும். அதுக்காக விளக்க சொன்னோம். இப்ப ஒரு நிமிஷம் என்னங்க, அதுல அரசியல் இருக்குங்க. அரசியல் இப்ப எதுக்கா மம்தா பானர்ஜி வந்து அதை மூடி மறைக்க நினைச்சாங்க? அதே போல பாலியல் புகார்களை மாணவிகளோ, பெண் மருத்துவர்களோ, மருத்துவ பணியாளர்களோ, பெண் மருத்துவ பணியாளர்களோ சென்று வழங்குகின்ற பொழுது புகாரை ஏற்க மறுக்கின்ற போக்கு நாடு முழுவதும் இருக்கு. புகாரை செய்பவர்களுக்கு இன்னைக்கு வந்து மிரட்டப்படுகின்ற போக்கு இருக்கின்றது. அதே போல பல மருத்துவக் கல்லூரிகளை கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. முதுநிலை மருத்துவ மாணவர்கள் படிக்கின்ற பொழுது 3 மாதம் மாவட்ட நிர்வாகத்துக்கு கீழே கிராமப்புறங்களில் போய் பணி செய்ய வேண்டிய திட்டத்தை கொண்டு வராங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னாக்க 3 மாதம் முடிந்த பிறகு அது யார் நோடல் ஆபீசரோ அவர் வந்து திருப்திகரமா வேலை செஞ்சாலும் சாட்டிஸ்பாக்டரி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாதான் அவங்க வந்து ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியும். அப்ப இது என்ன மோசமான நிலைமையை உருவாக்குனாங்க? அந்த பெண்களை, மாணவிகளை மிக மோசமான பாலியல் வல்லுறவுக்கு, பாலியல் ரீதியான வன்முறையில் உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழலை ஒன்றிய அரசை ஏற்படுத்துகிறது. அப்ப ஒன்றிய அரசு வந்து இந்த பெண்ணை பத்தி பேச முடியுமா? அதற்கான தார்மீக உரிமை இருக்கா? மருத்துவ சேவை கார்ப்பரேட் மயமாக்குவது என்பது மக்களுக்கும் பொது சுகாதாரத்துறைக்குள்ள முரண்பாட்டை அதிகப்படுத்துகிறது. அந்த முரண்பாட்டின் மூலமாக மருத்துவத்துறையின் மீது வரக்கூடிய கோபம் மருத்துவ மாணவிகள் மீதும், மருத்துவர்கள் மீதும், மருத்துவ மாணவர்கள் மீதும், செவிலியர் மீதும், மருத்துவ மாணவிகள் மீதும் திரும்புகிறது. எனவே இந்திய மக்களுக்கு இந்திய சுகாதாரத்துறை மீது நம்பிக்கை இல்லை. அண்மையில் மேற்கு வங்கத்தில் கல்கத்தாவில் முதுநிலை மருத்துவ கல்வி மாணவி ஒருவர் கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டது என்பது நாடு முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு நாடுகள் கூட அதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த படுகொலை மிகுந்த வேதனை அளிக்கிறது, கடுமையான கண்டனத்திற்குரியது. அந்த குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு கடுமையான சட்ட ரீதியான தண்டனையை பெற்றுத்தருவதற்கு சிபிஐயும் மாநில அரசும் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கோர நிகழ்வுக்கு மேற்கு வங்க அரசு முதன்மையான காரணமாகும். அந்த மருத்துவக் கல்லூரியில் பாதுகாப்பு வசதிகளை போதிய அளவுக்கு உருவாக்காத மம்தா பானர்ஜி அரசு முதன்மையான காரணமாகும். அந்த மாணவிகளுக்கு பாதுகாப்பான ஓய்வு அறைகள் ஏற்படுத்தப்படவில்லை. அதேபோல போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லை, பாதுகாவலர் இல்லை. அதே போலவே அங்கு 36 மணி நேரம் வரை தொடர்ச்சியாக வேலை வழங்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் மிக முக்கியமான காரணங்களாகும். மிகப்பெரிய அளவுக்கு அங்கே பல்வேறு மாஃபியா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த கல்லூரி முதல்வர் உட்பட பல்வேறுடைய பெயர்களும் அதில் வெளியில் வருகிறது. எனவே கொடூரமான இந்த குற்றத்திற்கு மேற்கு வங்க அரசும் மம்தா பானர்ஜி அவர்களும் அதே போல அந்த கல்லூரியுடைய நிர்வாகமும் முழுமையான பொறுப்பேற்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கடுத்து மிக முக்கியமாக ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நட்டா அவர்கள் இன்றைக்கு மம்தா பானர்ஜியை அவர் கண்டித்திருக்கின்றார். மேற்கு வங்க அரசு தான் பொறுப்பு என்ற வகையில் அவர் சொல்லியிருக்கின்றார். மேற்கு வங்க அரசு இது காரணம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் இதற்கு ஒன்றிய அரசும் காரணம். தேசிய
மருத்துவ ஆணையமும் இது காரணம், ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறை இது காரணம் என்பதனை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். எந்த அளவிற்கு மம்தா பானர்ஜிக்கு இதில் பொறுப்பு இருக்கிறதோ அதே போலவே மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் நட்டா அவர்களுக்கும் என்எம்சிக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது என்ற உண்மையை நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். என்று சொல்ல இந்த விஷயங்கள் வெளியில் வரமாட்டேங்க. குறிப்பாக எவ்வாறு மருத்துவர்களின் பாதுகாப்பு வசதிகள் ஏற்பாடு செய்வதில் மம்தா பானர்ஜி அரசு மிகப்பெரிய அளவிற்கு அலட்சியம் காட்டியதோ அதே போலவே தேசிய மருத்துவ ஆணையத்திற்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. நாடு முழுவதும் கூடிய அனைத்து மருத்துவக் கல்லூரிகளுக்கும் சென்று அங்கே பார்வையிட்டு மருத்துவ மாணவிகளுக்கு, மருத்துவர்களுக்கு, மருத்துவ மாணவர்களுக்கு, செவிலியர்களுக்கு, இதர மருத்துவ பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதா, கழிப்பறைகள் இருக்கிறதா, ஓய்வறைகள் இருக்கிறதா என்பதெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தேசிய மருத்துவ ஆணையம் என்று சொல்லக்கூடிய நேஷனல் மெடிக்கல் கமிஷன் தான் இருக்கிறது. எனவே நேஷனல் மெடிக்கல் கமிஷன் சொல்லக்கூடிய அந்த தேசிய மருத்துவ ஆணையம் என்பது மத்திய மக்கள் நலத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை. எனவே நாங்கள் கேள்வி கேட்பதெல்லாம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே மருத்துவ கவுன்சில், இந்திய மருத்துவ கவுன்சில் இருந்த பொழுது அது புதிய மருத்துவக் கல்லூரிகள் பழைய மருத்துவக் கல்லூரி இருந்தால் அவற்றை நேரடியாக அவ்வப்பொழுது விசிட் செய்து அங்கு எல்லா விதமான கட்டமைப்பு வசதிகளும் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாவிட்டால் தான் அந்த மருத்துவக் கல்லூரிகள் தொடர்ந்து இயங்குவதற்கோ அல்லது புதிய மருத்துவர்களை தொடங்கப்படுவதோ அனுமதி வழங்குவார்கள். ஆனால் இன்றைய ஒன்றிய அரசு அந்த விதிமுறையில் மாற்றத்தை கொண்டு வந்துவிட்டது. தேசிய மருத்துவ ஆணையம் இன்றைக்கு யார் வேண்டுமென்றாலும் மருத்துவக் கல்லூரியை துவங்கி விடலாம். மருத்துவக் கல்லூரி துவங்கிய பிறகு அதன் பிறகு தேசிய மருத்துவ ஆணையம் தனியார் அமைப்புகள் மூலமாக அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இருக்கிறதா, மருத்துவமனைகள் பாதுகாப்பான வசதி இருக்கிறதா, விடுதியில் போதுமானதாக இருக்கிறதா என்பதை கண்டறிந்து ஆய்வு செய்யக்கூடிய முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே முதலில் மருத்துவக் கல்லூரி தொடங்கிவிடலாம், அதுக்கடுத்து ஆய்வு என்ற நிலை இப்பொழுது தேசிய மருத்துவ ஆணையம் வந்த பிறகுதான் வந்திருக்கின்றது. எனவே அந்த கல்கத்தாவில் உள்ள அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவ மாணவிகளுக்கு ஓய்வறையே இல்லை என்று சொன்னால் அதை ஏன் தேசிய மருத்துவ ஆணையம் கண்டுகொள்ளவில்லை? அதை ஏன் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணவில்லை? இது போன்று நாடு முழுவதும் நிலவுகிறது. தமிழ்நாட்டிலும் பல அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய கழிப்பறைகள் இல்லை, அதே போல மருத்துவமனைகளுக்கு பாதுகாப்பான ஓய்வறைகள் இல்லை என்பது இன்றைக்கு வெளியில் வந்திருக்கு. ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் சென்னையில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூட மருத்துவ மாணவிகளுக்கு போதிய ஓய்வறைகள் இல்லை. மருத்துவமனை உள்ளரே அவங்களுக்கு விடுதிகள் இல்லை. விடுதலுக்கு போனோம் தனியாக வெளியில் போக வேண்டிய அவசியம் இருக்கு. இப்படிப்பட்ட மோசமான நிலைமை இருக்கிறது. பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் சரியா இல்லை என்று சொல்லி ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரிக்கு, திருச்சி மருத்துவக் கல்லூரிக்கு, இதர மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதியை மறுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய என்எம்சி ஏன் மருத்துவ மாணவிகளுக்கும் மருத்துவ மாணவர்களுக்கும் போதிய கழிப்பறை வசதி இல்லை அல்லது ஓய்வறை இல்லை என்ற பிரச்சனையை கண்டுகொள்ளவில்லை, பாதுகாப்பு இல்லை என்ற பிரச்சனை ஏன் தேசிய மருத்துவரை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. எனவே இதற்கு ஒன்றிய அரசு பொறுப்பேற்க வேண்டும், நட்டா பொறுப்பேற்க வேண்டும். நாங்க என்ன கேட்கிறோம்னாக்க, இன்றைக்கு மதுரையில எய்ம்ஸ் வந்திருக்கு. அந்த எய்ம்ஸுக்கு மருத்துவக் கல்லூரி கட்டடமே இல்லை, மருத்துவமனையே இல்லை, அந்த மாணவர்களுக்கு தங்குகின்ற விடுதியே இல்லை, பேராசிரியர் இப்பதான் நியமிச்சிருக்காங்க, அது போதிய அளவு இல்லை. எனவே அடிப்படை கட்டமைப்பே இல்லாத, விடுதியே இல்லாத, பாதுகாப்பே இல்லாத, மருத்துவமனையே இல்லாத ஒரு மருத்துவக் கல்லூரி எவ்வாறு எய்ம்ஸுக்கு அனுமதி கொடுக்கலாம்? இது எந்த விதத்துல சரி? ஒரு மாநில அரசு மருத்துவமனையோ இல்ல மருத்துவக் கல்லூரியோ விடுதியோ எதுவுமே இல்லாம ஒரு மருத்துவக் கல்லூரி தூங்குவதற்கு ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்குமா என்பதான் கேள்வி. எய்ம்ஸ் தான் எதுவுமே இல்லாம நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். ஆனா மாநில அரசுடைய மருத்துவமனைனாக்க பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் சரியில்லைன்னு சொல்வதற்காகவே நீங்க நாங்க அனுமதி மறுக்கிறோம் சொல்றீங்க. இது எந்த விதத்துல ஏற்படுது? எனவே இது ஏற்படுவதில்லை. ஆனா அதே சமயத்துல இன்றைக்கு நாடு முழுவதும் அனைத்து மருத்துவக் கல்லூரியும் பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு. நாடு முழுவதும் தரமான மருத்துவக் கல்லூரி வழங்குவதற்காக தான் நீட் தேர்வு கொண்டு வந்திருக்கோம், அதற்காக நெக்ஸ்ட் தேர்வு கொண்டு வந்திருக்கோம், அதுக்காக தேசிய மருத்துவ ஆணையத்தை உருவாக்கி இருக்கிறோம் சொல்லக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் நாடு முழுவதும் கூடிய மருத்துவக் கல்லூரியில மருத்துவக் கல்லூரி மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் மருத்துவர்களும் பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டாமா? அதுக்கான பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? மருத்துவ மாணவிகளுக்கும் மருத்துவ மாணவர்களும் பாதுகாப்பை வழங்காமல் எவ்வாறு தரமான மருத்துவக் கல்வி வழங்க முடியும்? எவ்வாறு தரமான மருத்துவ கல்வி அவர்கள் பெற முடியும்? எனவே மிகப்பெரிய தவறை செய்தது தேசிய மருத்துவ ஆணையம், ஒன்றிய அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறை முடிச்சிருக்கு. ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறை என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதுபோல சிபிஐ இந்த வழக்கை விசாரிப்பது இன்றைக்கு ஒரு யதார்த்தமான உண்மையாக மாறி இருக்கிறது. எனவே அதை நாங்கள் வரவேற்கிறோம். நேர்மையான முறையில் வெளிப்படைத்தன்மையோடு அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட இறந்த அந்த பெண்ணுடைய மாணவியுடைய குடும்பத்திற்கு
1 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பிரச்சனை அதோடு முடிந்து விடாது. என சொல் தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. சென்ற ஆண்டு தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரு மாணவி தற்கொலை செய்து சொன்னால் மூடி மறைக்கப்பட்டது. அவங்க கடிதம் எழுதிட்டே இருந்தாங்க. என்னுடைய சீஃப் தான் காரணம் சொல்லி கடிதம் எழுதி வைத்து விட்டு தற்கொலை செய்தார்கள், பாலியல் தொந்தரவு சொல்லி சொன்னார்கள். என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அதே போல இதே சென்னை மாநகரில் KMCல ஒரு முதுநிலை மருத்துவ மாணவி வெளியில போதிய விடுதி வசதி இல்லாம வெளியில அவர்கள் வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க. அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார், கழுத்து நெறித்து படுகொலை செய்யப்பட்டார்கள். இதுவரை உண்மை குற்றவாளிகள் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, கைது செய்யப்படவில்லை, தண்டனை வழங்கப்படவில்லை. எனவே இப்படிப்பட்ட மோசமான போக்கு இந்தியா முழுவதும் தொடர்கிறது. அண்மையில ஒரு 4-5 நாட்கள் முன்பாக உத்தரகாண்ட்ல பணி முடித்து செல்லக்கூடிய செவிலியர் அதே மாதிரி பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு அவரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இது போன்ற பிரச்சனையில் நிரந்தரமான தீர்வு காண வேண்டிய அவசியம் ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது, அனைத்து மாநில அரசுகள் இருக்கிறது. அதற்காக எங்களுடைய சங்கம் தொடர்ந்து கோரிக்கைகளை வைக்கின்றோம், இப்பொழுது கோரிக்கை வைக்கின்றோம். மாநில உரிமைகளை பாதிக்காத வகையில், மக்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படாத வகையில் தேசிய அளவில் மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், மருத்துவமனையில் பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை உடனடியாக ஒன்றிய அரசு கொண்டு வர வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் போராட்ட களத்தில் இருக்கின்றோம். எனவே மத்திய சட்டம் வர வேண்டும். அது மக்களுடைய உரிமைகளையும் பறித்து விடக்கூடாது, மாநில அரசுடைய உரிமைகளையும் பறித்து விடக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கடுத்து இன்றைக்கு நம்முடைய மருத்துவ மாணவர்கள் வேற மாநிலங்களில் போய் படிக்கிறாங்க. அதே மாதிரி நமது மருத்துவ மாணவர்கள் வெளிநாடுகளே சென்று படிக்கிறார்கள். எனவே அவர்கள் ஏராளமான முறையில் பாதிக்கப்படுறாங்க. அப்ப போர்னாலேயோ, வன்முறைனாலேயோ, அல்லது இயற்கை பேரிடர்னாலேயோ, அல்லது அங்கு நடக்கக்கூடிய சாதிய பிரச்சனையாலேயோ, மத பிரச்சனையாலேயோ, இன பிரச்சனையாலேயோ, ரேசிசத்தினாலேயோ இது மாதிரி பல பிரச்சனைகள் பாதிக்கப்படுறாங்க. அவ்வாறு இருக்கின்ற பொழுது மருத்துவ மாணவர்களுடைய நலனை பாதுகாக்க தேசிய அளவில் ஒரு வாரியத்தை உருவாக்க வேண்டும், மாநில அளவில் ஒரு வாரியத்தை உருவாக்க வேண்டும். அதே போல மருத்துவக் கல்லூரி அளவிலும் வாரியத்தை உருவாக்க வேண்டும். அது மருத்துவ மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பாலியல் பிரச்சனைகள், வன்முறைகள், ரேகிங், கட்டண கொள்ளையால் ஏற்படக்கூடிய தனியார் மருத்துவர்களின் கட்டண கொள்ளையில் ஈடுபடுகின்ற பொழுது அதை எதிர்க்கின்ற பொழுது மாணவர்கள் வன்முறை தாக்கல் உள்ளாராங்க, மிரட்டப்படுறாங்க. அப்ப அது ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எந்த விதமான வசதி இல்லை, எந்த விதமான அமைப்பு இல்லை. எனவே இது போன்ற பிரச்சனைகளுக்கு டீம்டு மெடிக்கல் காலேஜில் பிரைவேட் மெடிக்கல் நடக்குது. அப்ப இதை பற்றில யார் பேசுவது? எனவே இது போன்ற வன்முறைகள் நடக்கிறது. இதை பற்றியெல்லாம் மாணவர்களுடைய புகார்களை பெற்று உடனடியாக தீர்வு காணக்கூடிய வகையில அந்த வாரியத்தை, மருத்துவ மாணவர் நல வாரியத்தை அமைக்க வேண்டும். அது தேசிய அளவில் அமைக்கப்பட. ருஷ்யாவில் குஸ்குல பிரச்சனை வந்துருச்சு, அங்கே ஏராளமான இந்திய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. யார் பிரச்சனை உடனடியாக சால்வ் பண்றது? அப்ப இது போன்ற பிரச்சனை வருகிற பொழுது தேசிய அளவில், மாநில அளவில், மாவட்ட அளவில் வாரியங்களை உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து ஒவ்வொரு மருத்துவமனையிலும் மருத்துவமனை பாதுகாப்பு குழு என்ற குழுக்களை அமைக்க வேண்டும். அந்த குழுல மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் உட்பட அனைவரும் இடம்பெற வேண்டும். நோயாளியுடைய அட்டெண்டன்ஸ் இடம்பெறக்கூடிய வகையில அந்த குழுக்களை அவ்வப்போது புதுப்பிக்க வேண்டும். அதே சமயத்துல அந்த குழுக்கு மருத்துவமனை பாதுகாப்பு, மருத்துவமனை ஊழியர்கள் பாதுகாப்பு, அதே போல மருத்துவர்கள், செவிலியருடைய பாதுகாப்பு, பாலியல் தொந்தரவுகளை தீர்வு காண்பது, நோயாளிகள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுது, நோயாளிகள் பாலியல் துன்புறுத்தல் உள்ளாகுவது உட்பட அந்த குழு அதை கண்காணிக்க வேண்டும். ஏதோ டாக்டர்ஸ் தான் பாலியல் வன்முறைக்கு உள்ளாராங்க இல்லை, இன்னைக்கு நோயாளிகளே பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாராங்க என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே அது மருத்துவமனை மட்டத்துல மருத்துவமனை பாதுகாப்பு குழு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அது எல்லா விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அது முழுமையான பாதுகாப்பை வழங்க வேண்டும். அதுபோல எல்லா மருத்துவர்களையும் போதிய அளவுக்கு CCTV கேமராக்களை வைக்க வேண்டும். பாதுகாவலர்களை நிரந்தர அடிப்பில் நியமிக்க வேண்டும். தற்காலிக அடிப்படையில், ஒப்பந்த அடிப்படையில், அவுட் சோர்சிங் பாதுகாவலர் நியமிக்கிறாங்க. அவர்களே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒழுக்கம் உள்ளவர்களா இல்லை என்பதை நாங்கள் வருத்தத்தோடு சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது தொழிலாளர்கள் போக்க கடைபிடிக்கவில்லை. அவர்களே தண்ணி போட்டுல வரக்கூடிய போக்கு, அதுல சிலர் தான் தண்ணி போட்டுல வர்றாங்க. அப்போ அவர்கள் எல்லாரும் மாணவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியும். எனவே நிரந்தர பணியாளர்களை போடுகிற பொழுது அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. எனவே பாதுகாவலர்களை அனைத்து மருத்துவமனைகளுக்கும் தமிழ்நாடு அரசும் மற்ற மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் நிரந்தர அடிப்படையில் மட்டுமே நியமிக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல எல்லா மருத்துவக் கல்லூரிகளிலும் மருத்துவமனையிலும் விசாகா குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டிலே விசாகா குழுக்கள் இல்லை. எல்லா மருத்துவக் கல்லூரிகளும் அந்த மருத்துவத்தோடு சொல்றோம். அதனால எல்லா மருத்துவக் கல்லூரியும் சமூக நீதியை காக்கக்கூடிய இந்த அரசாங்கம் பெண்களுக்கான நீதியை காக்க வேண்டும். எனவே எல்லா மருத்துவக் கல்லூரிகளிலும் விசாகா குழுக்களை அமைக்க வேண்டும். அந்த விசாகா குழுக்கள் முறையாக செயல்பட வேண்டும். சில இடங்கள் என்ன பிரச்சனை, விசாகா குழுக்கள் இருக்கு, ஆனா குழுல யாருக்குன்னு மாணவர்கள் தெரிய மாட்டேங்குது. அப்ப விசாகா குழுல யார் தலைவர், யார் உறுப்பினர்கள், அவருடைய பேர் என்ன, அவருடைய முகவரி என்ன, செல் என்ன என்பதையெல்லாம்
மருத்துவமனையிலும் மருத்துவர்களிலும் பொதுவான இடங்கள்ல அவர்கள் வந்து விளம்பர பலகைகள் மூலமாக அதை வைக்க வேண்டும். அது போன்று வைக்கப்படவில்லை. அண்மையில தஞ்சாவூர்ல ஒரு மாணவி பாதிக்கப்பட்டாங்க. விசாக்குழு யாருன்னே தெரியல. எனவே நாங்களே விசாரிச்சு 2 நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு சீக்கிரசி ஏங்க மெயின்டைன் பண்ணணும்? விஷா குழு ரகசியமான அமைப்பாது. எனவே விஷா குழுக்கள் வந்து நேர்மையாக செயல்பட வேண்டும், அது முறையாக செயல்பட வேண்டும். விஷா குழு யாருக்கு இருக்கிறார் என்பதை மாணவிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதே போல பாலியல் புகார்களை மாணவிகளோ பெண் மருத்துவர்களோ மருத்துவ பணியாளர்களோ பெண் மருத்துவ பணியாளர்களோ சென்று வழங்குகின்ற பொழுது புகாரை ஏற்க மறுக்கின்ற போக்கு நாடு முழுவதும் இருக்கு. புகாரை செய்பவர்களுக்கு இன்னைக்கு வந்து மிரட்டப்படுகின்ற போக்கு இருக்கின்றது. அதே போல பல மருத்துவக் கல்லூரிகளை கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, சமரசம் பண்றாங்க. அதே போல யார் குற்றவாளியோ அவர் விரும்பக்கூடிய இடத்துக்கு மாறுதல் கொடுக்குறாங்க. இது எப்படி தண்டனையா இருக்கும்? அதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் கூட குற்றவாளி எந்த மருத்துவக் கல்லூரி டிரான்ஸ்ஃபர் செய்கிறா அங்கே வழங்குறாங்க. அப்ப இது வந்து ப்ரொமோஷன் மாதிரி இருக்கு. இது ஒரு மோசமான போக்கு. எனவே நிறுவனமானால் அவர்களுக்கு கடுமையான தண்டனையை சட்ட ரீதியாக வழங்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதை செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல ஒன்றிய அரசு இன்னைக்கு மருத்துவ மாணவர்களுக்கு மேலும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடிய வகையில் ஃபேமிலி அடாப்ஷன் ப்ரோக்ராம் என்ற திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு மருத்துவ மாணவரும் மருத்துவர்களில் சேர்ந்த பிறகு 1ஆம் ஆண்டு MBBS படிப்பிலிருந்து இறுதி ஆண்டு மருத்துவ படிப்பை முடிக்கின்ற வரை அவர்கள் கிராமங்களில் இருக்கக்கூடிய 5 குடும்பங்களை தத்தெடுக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை புதிதாக கொண்டு வந்திருக்கிறார்கள். மருத்துவ மாணவர்கள் எவ்வாறு குடும்பத்துடைய மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும்? எனவே இது மோசமான திட்டம், மக்களை ஏமாற்றுகின்ற திட்டம். மருத்துவமனையிலேயே இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறப்ப இவ்வளவு பாதுகாவலர் இருக்கின்ற பொழுதே ஒரு முதுநிலை மருத்துவக் கல்லூரி மாணவி மிக மோசமாக பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுகிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது மருத்துவக் கல்லூரியுடைய எல்லைக்கு இல்லாத மருத்துவக் கல்லூரி 2 மணி நேரம் பயண தூரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் 5 குடும்பங்களை ஒவ்வொரு மருத்துவ மாணவரும் தத்து எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும்? மாணவிகள் போயிட்டு ஒரு குடும்பத்தை தத்தெடுத்து 5 குடும்பம் தத்தெடுத்து அந்த கிராமத்துக்கு போயிட்டே இருக்கணும்னாக்கா அங்கே பாதுகாப்பு பிரச்சனை இல்லையா? அவள் ஏதேனும் மருத்துவ ரீதியான பிரச்சனை வருகின்ற பொழுது முரண்பாடுகள் வருகின்ற பொழுது மருத்துவமனையில் தாக்க மாட்டாங்களா, மிரட்ட மாட்டாங்களா? ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மோசமான போக்கை ஒன்றிய அரசு கடைபிடிக்கிறது. தமிழ்நாட்டில் சிறந்த திட்டம் இருக்கு, மக்களை தேடி மருத்துவ திட்டம். ஏன் தேசிய அளவில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை கொண்டு வாங்க, வீடுகளில் சென்று மருத்துவ சேவைகளை செய்யுங்க. அதை விடுத்து அந்த பொறுப்பை ஒன்றிய அரசு மாநில அரசுகள் செய்ய வேண்டிய பொறுப்பை மக்களை தேடி மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தாமல் மருத்துவ மாணவர்களுக்கு நீ குடும்பத்தை தத்தெடுத்து சொன்னாக்க இது மருத்துவ மாணவர்களுடைய தலையில சுமையை ஏற்றுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பல்வேறு சிரமங்களை உருவாக்குகிறது, அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்துகிறது, பாலியல் வன்முறைகளுக்கு அது களம் அமைத்து கொடுக்கிறது. இந்த பிரச்சனை வரப்போகிறது, வந்து கொண்டிருக்கிறது, பல மாநிலங்கள் நடக்குது. அதே போல அதுக்கடுத்து மிக மோசமான திட்டம் ஒன்றை ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்துகிறது. அது என்னவென்று சொன்னால், முதுநிலை மருத்துவ மாணவர்கள் படிக்கின்ற பொழுதே 3 மாதம் மாவட்ட நிர்வாகத்துக்கு கீழே கிராமப்புறங்களில் போய் பணி செய்ய வேண்டிய திட்டத்தை கொண்டு வராங்க. மாவட்ட மருத்துவமனை, தாலுகா மருத்துவமனை, அதே போல துணை சுகாதார நிலையங்கள் எங்கெங்கெல்லாம் சொல்கிறார்களோ அங்கே வந்து நாடு முழுவதும் சென்று பணியாற்றக்கூடிய சூழலை உருவாக்குறாங்க. அதுல வந்து என்னக்கா இங்க பாதுகாப்பான வசதிகள் இல்லை, இருப்பிட வசதி இல்லை, எதுவுமே இல்லை. அதுல என்ன சொல்றாங்கனாக்க 3 மாதம் முடிந்த பிறகு அது யார் நோடல் ஆபீசரோ அவர் வந்து திருப்திகரமாக வேலை செஞ்சாலும் சாட்டிஸ்ஃபேக்டரி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாதான் அவங்க வந்து ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியும். அப்ப இது என்ன மோசமான நிலைமையை உருவாக்குனாக்க அந்த பெண்களை மாணவிகளை மிக மோசமான பாலியல் வல்லுறவுக்கு பாலியல் ரீதியான வன்முறையில் உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழலை ஒன்றிய அரசை ஏற்படுத்துகிறது. அப்ப ஒன்றிய அரசு வந்து இந்த பெண்ணை பத்தி பேச முடியுமா? அதற்கான தார்மீக உரிமை இருக்கா? எனவே இந்தியா முழுவதும் மருத்துவ மாணவிகள் மருத்துவ மாணாக்கருடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒன்றிய அரசு தேசிய தேர்வு வாரியம் செயல்படுகிறது, தேசிய மருத்துவ வாரியம் ஆணையம் செயல்படுகிறது. இது கடுமையான கண்டனத்திற்குரியது. எனவே இந்த மாணவியுடைய படுகொலைக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும், நட்டா அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும், 2 பேரும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதுபோல தேசிய மருத்துவ ஆணையம் பொறுப்பு, தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவரும் அதில் 4 போர்டு இருக்கு, 4 போர்டு தலைவர்களும் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். தேசிய மருத்துவ ஆணையத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்க சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோல பணி நேரம் என்பது 8 மணி நேரத்துக்கு மேல பிஜிக்கும் ஹவுஸ் சர்ஜனும் போகக்கூடாது. ஆனால் இன்றைக்கு தேசிய மருத்துவ ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு வாரத்துக்கு 74 மணி நேரம் பணி வழங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. இது அப்பட்டமான மனித உரிமை மீறல், முதுநிலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கும் பயிற்சி மருத்துவர்களுக்கு எதிரானது.
அதுபோல தொடர்ச்சியாக 24 மணி நேரம் வரை வேலை வழங்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது போன்ற மனித உரிமை மீறல் இருக்கிற பொழுது அது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு தனியார் மருத்துவர்களின் சாதகமாக மருத்துவ மாணவர்களின் உழைப்பை சுரண்டக்கூடிய வகையில மாநில அரசுடைய சாதகமாக இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் மிக மோசமாக ஒரு வாரத்துக்கு 74 மணி நேரம் வேலை வாங்கலாம், தொடர்ச்சியாக 24 மணி நேரம் வேலை வாங்கலாம்னு சொல்லி வழிகாட்டுதலை செய்திருப்பது என்பது அப்பட்டமாக மருத்துவ மாணவர்களுக்கு எதிரான ஒரு போக்கு, மனித உரிமை மீறல், கடுமையான உழைப்பு சூழலை என்எம்சி மேற்கொள்கிறது. இதை திரும்ப பெறவிட்டால் என்எம்சி எதிர்த்து கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இன்றைக்கு மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் மருத்துவமனையில் தாக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் சமூக பொருளாதார பிரச்சனை, மருத்துவத்துறை பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் ஒன்றிய அரசு கடைபிடிக்கக்கூடிய நவீன தாராளமயமாக்கல் போக்கு இன்றைக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ சேவையையும் கார்பரேட் மயமாக்குறது, தனியார் மயமாக்குறது, வணிகமயமாக்குறது. இப்படிப்பட்ட மோசமான வணிகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், அரசு மருத்துவமனை தனியார் மயமாக்கல் என்பது கார்பரேட்டுகளுக்கு சாதகமாக இருக்கிறது. மருத்துவ சேவை கார்பரேட் மயமாக்குவது என்பது மக்களுக்கும் பொது சுகாதாரத்துறைக்கு உள்ள முரண்பாட்டை அதிகப்படுத்துகிறது. அந்த முரண்பாட்டின் மூலமாக மருத்துவத்துறையின் மீது வரக்கூடிய கோபம் மருத்துவ மாணவிகள் மீதும் மருத்துவர்கள் மீதும் மருத்துவ மாணவர்கள் மீதும் செவிலியர் மீதும் மருத்துவ மாணவிகள் மீதும் திரும்புகிறது. எனவே இந்திய மக்களுக்கு இந்திய சுகாதாரத்துறை மீது நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இழக்கிறார்கள், முரண்பாடு வளைகிறது. எனவே மக்களுடைய கோபம் மருத்துவத்துறை மீது திரும்புவதற்கு பதிலாக மருத்துவத்துறையில அடிமட்டத்தில் சேவை செய்யக்கூடிய மக்களுக்கு மருத்துவ சேவைகளை வழங்கக்கூடிய மருத்துவர்கள் மீதும் பயிற்சி மருத்துவர்கள் மீதும் பட்ட படிப்பு மேற்படிப்பு மாணவர்கள் மீதும் செவிலியர் மீது திரும்புகிறது. எனவே இப்போக்கு முடிவு கட்ட வேண்டும். ஜிடிபியில 1.1% தான் மத்திய அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒதுக்கிறது. இதை 6 விழுக்காடாக அதிகப்படுத்தி இந்தியாவில் பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்த வேண்டும். அனைத்து குடிமக்களுக்கும் தரமான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்க வேண்டும். மக்களுடைய நம்பிக்கையை இந்திய சுகாதாரத்துறை பெற வேண்டும். அதன் மூலமாகத்தான் மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் உள்ள இந்த முரண்பாட்டை போக்க முடியும். மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் தாக்கப்படுவதை நிரந்தரமாக நாம் முடிவுக்கு கொண்டு வர முடியும். எனவே இந்த கொள்கை மாற்றத்தை ஒன்றிய அரசு செய்ய வேண்டும். அதை செய்யாவிட்டால் நாங்கள் கடுமையான போராட்டங்களை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஒரு 15 நிமிடத்திற்கு ஒரு பெண் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிறார் அப்படின்னு இந்திய அரசாங்கத்துடைய புள்ளியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே சொல்லுது. மேலும் இந்த சம்பவம் கொல்கத்தா மாணவியுடைய படுகொலை என்பது நடந்த இடம் ஒரு ஆர்கனைஸ்டு செக்டர், சப்போஸ் டு பி த வெல் ப்ரொடெக்டட் பிளேஸ், ஒரு பாதுகாப்பான இடம். ஸோ இந்த இடத்திலேயே ஒரு பெண்மணிக்கு, ஒரு பெண் மருத்துவருக்கு, ஒரு பெண் தொழிலாளிக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் ரோட்லலாம் ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டர் இருக்கிற இடத்துலலாம் எப்படி இந்த அரசாங்கம் பாதுகாப்பு வழங்க போகிறது? என்ன தைரியத்தில் பெண்கள் வேலைக்கு செல்வார்கள் என்பதை பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஸோ இதில் தொடர்ந்து மருத்துவத்துறை என்பது ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. மருத்துவக் கல்லூரி என்பது மற்ற காலேஜ் மாதிரி 9 to 5 மாதிரி கிடையாது. 24 மணி நேரம் பணி செய்ய வேண்டும். பெண்கள், பெண் மருத்துவர்கள், செவிலியர்கள், அங்கே இருக்கிற பல டெக்னீஷியன்ஸ் இப்போ பெண்களாக இருக்கிறார்கள். அவர்கள் 24 மணி நேரமும் வருகிற எல்லா பேஷண்ட்டுக்கும் சிகிச்சை அளிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது ஒரு நோபல் ப்ரொஃபஷன். வர்றவங்க எந்த ஜாதி, மதம், இனம் மட்டுமல்லாமல் அவங்க மது அருந்தி விட்டு வந்திருந்தா கூட, மது அருந்திட்டு வயிறு வலிக்குது வந்தா கூட, நீ மது அருந்திட்டு வந்திருக்க அதனால நான் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவங்க மேலே வாந்தி எடுத்தாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். அதுதான் நம்மளுடைய தொழில். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான நிலையில் ஒரு எமர்ஜென்சி சிகிச்சை வழங்கக்கூடிய ஒரு உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கின்ற பெண்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு துறையில் பெண்களுக்கு பணியிடத்தில் பாதுகாப்பு இல்லை என்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. அதைவிட கண்டனத்துக்குரியது, அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை மத்திய அரசும் மாநில அரசும் எடுக்கவில்லை. அதுதான் பிரச்சனை. இப்ப எல்லாமே சரியா இருக்கு, அதை மீறி ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல. ஆனா எதுவுமே சரியா இல்ல, எங்க வேணா யார் வேணா போகலாம். இன்றைக்கு கூட தமிழகம் உட்பட இந்தியா முழுமைக்கும் எந்த அரசு மருத்துவமனையில் வேண்டுமானாலும், யார் வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும், எந்த பகுதிகளுக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்ற சூழல் இருக்கிறது. அப்ப அது அந்த மாதிரியான சூழல் வச்சுட்டு தப்பு நடக்கும்போது யாரும் அன்னைக்கு மட்டும் ஒருத்தரை தண்டிப்பதனால அவர் என்கவுண்டரே பண்ணட்டுமே, செத்து போன மாணவி திரும்பி வந்துருவாங்களா? அந்த பிணத்தையும் அந்த நிகழ்ந்த சம்பவங்களையும் பார்க்கும்பொழுது நமக்கே வயிறு எரியுது. அப்ப பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆக அரசாங்கம் எந்த விதமான தடுப்பு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு ஞாபகம் இருக்கும், தமிழ்நாட்டில் தேனி மருத்துவக் கல்லூரின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. எத்தனை வருஷம் பெர்மிஷன் கொடுக்காம அலைகழிச்சிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை ஆரம்பிக்கணும்னா இது இருக்கணும், அது இருக்கணும், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இருக்க வேண்டும் என்று ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தது. ஸோ அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை கழிச்சிட்டு நீங்க நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கொண்டு வந்து இன்ஸ்பெக்ஷன் ராஜ் வேண்டாம், யார் வேணா மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம்ஸ் மதுரை போன்ற
ஒன்றிய அரசாங்கமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கும் பொழுது தனியார் மருத்துவக் கல்லூரி கேட்கவே வேண்டாம். ஆகவே அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல், பாதுகாப்பு வசதிகள் இல்லாமல் நீங்க மருத்துவக் கல்லூரி ஆரம்பிப்பீங்க, மருத்துவக் கல்லூரி நடக்க விடுவீங்க, மருத்துவமனை நடக்க விடுவீங்க. அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னா யாரோ ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை காரணம் காட்டிவிட்டு அவங்க மேல்தான் பிரச்சனை, இல்ல அந்த மாநில முதல்வர் மேல்தான் பிரச்சனை என்று கூறுவது ஏற்புடையது அல்ல. இதற்கு ஒன்றிய அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் அவங்க தான் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட மாநில உரிமை இல்லாமல், அதுல மாநில உரிமையே என்எம்சில கிடையவே கிடையாது. ஏற்கனவே மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருந்தது, மருத்துவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இருந்தது. இப்ப எதுவுமே இல்லாத, ஜனநாயகமே இல்லாத ஒரு அமைப்பா இருக்கிறது. அந்த அமைப்பு தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எல்லாம் வச்சிருக்காங்க. ஆகவே உடனடியாக நேஷனல் மெடிக்கல் கமிஷனை வந்து கலைக்கப்பட வேண்டும். நட்டா அவர்கள் பதவி விலக வேண்டும். அதுக்கு ஜனநாயகம் உள்ள அமைப்பாக, ஒரு மாநில பிரதிநிதித்துவம் உள்ள அமைப்பாக, மருத்துவர்கள் பிரதிநிதித்துவம் உள்ள அமைப்பாக நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்பது மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். அதே போல ஃபேமிலி அடாப்ஷன் ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, பெற்றோர்கள் எல்லாம் எதுவுமே எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டார்கள் தான். எம்பிபிஎஸ் சேர்ந்த பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணா இருப்பாங்க, ஒரு 18-19 வயசு. அவங்க வந்து திடீர்னு ஒரு கிராமத்துல போயிட்டு யாரோ ஒரு ஃபேமிலியோட போகணும். அந்த பெண்ணு தான், அந்த மருத்துவ மாணவி தான் அந்த குடும்பத்திற்கு ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். நைட்ல யாரோ ஒருத்தருக்கு அவங்க வீட்டில் வயிற்று வலினா இந்த மாணவிக்கு தான் ஃபோன் பண்ணணும், இந்த மாணவி தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும், எல்லாம் சட்டத்தில் இருக்கு. இது எவ்வளவு ஒரு பாதுகாப்பு குறைபாடு உள்ள ஒரு விஷயம். இது போல ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் அந்த குடும்பங்களோட டிராவல் பண்ணணும்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல். என்ன வேணால் நடக்கலாம். எமோஷனல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கலாம், செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கலாம், பொருளாதார ரீதியாக எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கலாம். ஏன்னா எல்லாமே அவங்க போய் என்ன எழுதுறாங்களோ அதுதான் லாக் புக்கில் எழுதணும், அதில் மார்க் இருக்கு என்று பின்னி பிணையப்பட்டுள்ளது. அதே போல தான் முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம் கடந்த 3 வருடங்களாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் அரசு மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கோ அங்கெல்லாம் போகணுன்ற மாதிரி இருக்கு. தேவைப்பட்டா வேற மாநிலத்துக்கு போகணும், அவங்க சொல்ற இடத்துக்கு போகணும் என்று சொல்லும் பொழுது நீங்க வந்து ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வருகிறது. ஆனா வந்து அதற்கான செலவு, டிரான்ஸ்போர்ட், அகாமடேஷன் எல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டீன் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. இது எதுக்கு இந்த திட்டம்? இந்த திட்டம் என்பதனால மக்களுக்கு பயனில்லை, மருத்துவ மாணவர்களுக்கு பயனில்லை. அவங்க படிக்கும்போது 3 வருஷம் அங்க போய் எதுவும் கத்துக்க போறது இல்லை. இப்ப எம்எஸ் ஆர்த்தோ படிப்பாங்க, அவங்க போயிட்டு ஒரு கிராமத்துல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துல போய் என்ன கத்துப்பாங்க? எதுவுமே கத்துக்க முடியாது. ஆக இது வந்து இவங்களுக்கு பர்மனண்டா டாக்டரை போடக்கூடாது, செலவு மிச்சம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மருத்துவ மாணவர்களை பயன்படுத்துகிறார்கள். இப்பொழுது கூட தமிழ்நாட்டில் கூட இந்த பிரச்சனை இருக்கிறது. பெண்கள் வந்துட்டு எங்க வேணா போடுறாங்க, அங்கே டிரான்ஸ்போர்ட் 3 மாசங்க, 1 நாள் 2 நாள் இல்லை, எங்க போய் தங்குவாங்க, எந்த இடத்துக்கு போவாங்க, எங்க டிரான்ஸ்போர்ட் யார் பொறுப்பு, அந்த இடத்துல போற இடத்துல யாரு பிரச்சனைனா யார் பொறுப்பு இருக்கிறது. ஆகவே ஒரு மருத்துவமனைக்குள்ளாரையே உன்னால பாதுகாப்பு கொடுக்க முடியல என்றால் தொடர்ந்து நீங்க வந்து மோசமான மருத்துவ மாணவர்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை போட்டுவிட்டு இப்ப நட்டா அவர்கள் வெறும் மம்தா பானர்ஜி மட்டுமே குறை சொல்வது ஏற்புடையதில்லை. அதே போல மம்தா பானர்ஜி மேல முதல்வராக அவங்கள்ட்ட குறைபாடு இருக்கிறது. அவர்களும் வந்து அந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டும். தமிழகம் உட்பட தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் சில பாலியல் ரீதியான வழக்குகள் வந்தது. சோ அது குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு தண்டனையாக பணிமாறுதல் வழங்கப்படுகிறது. தண்டனை வேறு சில மருத்துவக் கல்லூரி இல்லாத சென்னையில் கூட சில இது வந்திருக்கு, நான் வச்சிருக்கோம் ரிப்போர்ட் எல்லாம். குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது, அதற்காக பணிமாறுதல் ஒரு தண்டனையா? அங்கே போயிட்டு இன்னொரு அப்பாவி பெண்களை வந்துட்டு தாக்குவாங்க. ஆகவே எப்பொழுதுமே ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் செய்தவர்களுக்கு பணிமாறுதல் என்பது மட்டுமே ஒரு தண்டனை அல்ல. பணிமாறுதல் இன் அடிஷன் டு சஸ்பென்ஷன் அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, ஒன்லி டிரான்ஸ்ஃபர் வந்து ஏற்புடையது அல்ல. இந்த மனநிலை சமூகத்தில் இருக்கின்றது, அது மாற்ற வேண்டும். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் போயிட்டு ஒரு மருத்துவ மாணவி கொடுத்தாங்கன்னா, இப்போ கூட எங்ககிட்ட 2 கம்ப்ளைண்ட் இருக்கு. மருத்துவ மாணவி வந்துட்டு கொடுத்தாங்கன்னா அந்த கல்லூரிக்கு நிர்வாக சம்மந்தப்பட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன் வாழ்க்கை கெட்டு போயிடும், நாளை பின்ன உனக்கு கல்யாணம் நடக்கணும், அதனால நீங்க புகாரை அளிக்காதே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ புகார் அளிப்பதற்கு ஏதுவான ஒரு சூழலும் உங்களுக்கு கிடையாது. புகார் எங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதும் தெரியாது. அதற்கு மேலாக ஒருவேளை தைரியமா புகார் கொடுத்தாலும் சரியா விசாரிக்காம உங்களுக்கு வந்து வெறும் டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் தான் இருக்கிறது. இது போன்ற சூழல் என்பது ஏற்புடையது அல்ல. பெண் மருத்துவர்கள், பெண் செவிலியர்கள், பெண் சுகாதாரத்துறை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பெண்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்தியாவுடைய ஒர்க்கிங் விமன் என்பது மிக மிக முக்கியமானது. இந்தியாவுடைய பொருளாதாரமே அதை நம்பி இருக்கிறது. அவர்களுக்கு பணியிடத்திலும் பணிக்கு போற இடத்திலும் பாதுகாப்பு வழங்குவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கமும் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்காமல் அப்பப்ப வந்து பலிகடாவாக்குவது ஏற்புடையதல்ல. இப்போ ஒரு காலேஜில் வந்துட்டு எதுக்கு நாங்கள் வந்து நல வாரியம் கேட்குறோம்? தொடர்ந்து 10 ஆண்டுகளாக நாங்கள் வந்து மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவர்களுக்கான நல வாரியம் கேட்குறோம். ஏன் அந்த காலேஜில் வந்துட்டு நீ எனக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணலைன்னா நான் உனக்கு வந்து தீசிஸில் கொடுக்க மாட்டேன், பாஸ் கொடுக்க மாட்டேன், லீவ் கொடுக்க மாட்டேன் என்ற மிரட்டல் இருக்கிறது. உள்ள காலேஜுக்குள்ளாரே பிரச்சனை இருக்கிறது. அதை போய் எங்கே சொல்றது? ஸோ அதற்கான ஒரு நல வாரியம் வேண்டும் என்பதும் மருத்துவமனை
பாதுகாப்பு குழு வேண்டும் என்பது, மத்திய சட்டம் வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கைகள். அதே போல ஃபேமிலி அடாப்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம் என்பதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இல்ல சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். இல்லை ஒரு நிமிஷம், நாங்கள் அதுக்காக சொன்னோம். சிபிஐ விசாரணை மேற்கொள்ளுது, குற்றவாளிகள் யாராக இருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும். அங்கே வந்து அந்த நிர்வாகத்துக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்லி செய்தியெல்லாம் வருது. அப்போ வந்து முழுமையான விசாரணை தான் தெரியும். ஏற்கனவே என்ன பண்ணாங்க, சூசைடுன்னு சொன்னாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்த மாதிரிலாம் நடக்குது. அதனால ஏன் அப்படி இருக்கலாமே எல்லா துறைகளிலும் அதுல வந்து யார் குற்றவாளியா இருந்தாலும் அவங்க வந்து தண்டனை வழங்கப்பட வேண்டும். சட்ட ரீதியான தண்டனை வழங்கப்படுறது எல்லா துறைகளிலுமே. நீங்க முடிச்சிருங்க, அவர் சொல்றேன். அதனால வந்து தலைவர் இருக்காரு, அவரை வந்து விட்டுறணும் அப்படின்னா நாங்க என்ன சொல்றோம். பொலிட்டிக்கலா நடவடிக்கை சொல்றோம். இல்ல நிச்சயமா பண்ணுவோம். யாரும் நீங்க யாரும் சொல்றேன்னு தெரியல. அதனால யாரா இருந்தாலும் சரி, பாலியல் குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் சரி அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நிலை. அதான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றோம். இல்ல அவர் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவர் என்ன இதுக்கு நான் பதில் சொல்றேன். இந்த சமுதாயத்துல வந்து இது வந்து எல்லா இதுலயும் இருக்கு. மருத்துவர் ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் தப்பு பண்ணா ஏன் சப்போர்ட் பண்றாங்கன்னு நீங்க கேள்வி கேட்குறீங்க. இல்ல எப்படி பார்த்தாலும் இப்ப எல்லா துறையிலுமே பலதரப்பட்டவங்க இருப்பாங்க. மருத்துவர்கள்லயும் ரொம்ப சமூக விரோத செயல் செய்யறவங்களும் இருப்பாங்க, சுயநலமானவங்களும் இருப்பாங்க, ஆன்டி நேஷனல் கூட இருப்பாங்க, மூடி மறைக்கும் இருப்பாங்க. எல்லா துறையிலுமே ஒரு 5% 10% இருக்குதான் செய்வாங்க. அவங்க வந்து இது மாதிரி அது காவல்துறையிலையும் தான் இருக்கு. எல்லா டீச்சர்ஸ் இப்ப நான் சொன்ன இது கூட இப்ப கூட ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது வந்து டீச்சர் தான், அவர் வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்கு அவருக்கு வந்து பணிமாறுதல் தான் பண்ணியிருக்காங்க. இதை விட அந்த குற்றம் செய்தவர் வந்து கண்ணு தெரியாதவர். அது எப்படி ஒரு எரிச்சலா இருக்கு. ஸோ ஆகவே எல்லா துறைகளிலும் இந்த மாதிரியான ஒழுக்கக்கேடுகள் சமூக பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதுதான் ஒட்டுமொத்தமா பண்றோம். இப்பொழுது அந்த கொல்கட்டா பிரச்சனையில முதல்வர் அவர்கள் வந்துட்டு அந்த வளையத்துக்குள்ள வராரு. அவர் மேல ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. 10 லட்சம் வரைக்கும் பணம் கொடுத்தாதான் அவர் பாஸ் கொடுப்பாருன்ற லெவலுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் கமிஷன் வாங்குவாருன்றாங்க. பல முறை வந்து மாணவர்கள் போராடி அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி திருப்பி வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ வந்து அரசியல் குறுக்கீடு இருக்குது. இதெல்லாம் வேற சில பிரச்சனைகளும் சொல்றாங்க. அங்க செக்ஸ் ராக்கெட்டு, ஆர்கன் ராக்கெட்டு, ட்ரக் மார்பியா போன்ற பல விஷயங்கள் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இதெல்லாம் சிபிஐ தான் என்கொயரி பண்ண வேண்டும். அதனால தான் நாங்க சொல்றோம், மம்தா பானர்ஜியுடைய அரசாங்கமும் அந்த இதுவும் பண்ணணும். அதுல மருத்துவரோ யாரோ தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். பொலிட்டிக்கல் வெஞ்சன்ஸ் மட்டும் இல்லை, அவங்க வந்து இதை வைத்துக்கொண்டு மேற்கு வங்கத்தில் இல்லை நம்ம ஒரு நிமிஷம் இருங்க. இல்லைங்க, மம்தா பானர்ஜி காரணங்க. எப்படி மம்தா பானர்ஜி சொல்ல முடியும்? அவங்க தானே ஹெல்த் மினிஸ்டர், அவங்க தானே ஹோம் மினிஸ்டர், அவங்க தானே சீஃப் மினிஸ்டர். அதில் அவங்க காரணம். ஏற்கனவே பேசுகிற சொல்லிட்டேன். இதில் வந்து நட்டா அவர் வந்து மோசமான போக்கு கடைபிடிக்கிறாரு, நீலிக்கண்ணீர் வெடிக்கிறாரு. அதனால இதுல வந்து மிகப்பெரிய முதன்மையான குற்றவாளி சொன்னா நட்டாவை தான் சொல்லணும், மத்திய மக்களோட தான் சொல்லணும். அதுக்காக விளக்க சொன்னோம். இப்ப ஒரு நிமிஷம் என்னங்க, அதுல அரசியல் இருக்குங்க. அரசியல் இப்ப எதுக்கா மம்தா பானர்ஜி வந்து அதை மூடி மறைக்க நினைச்சாங்க? ஏன் இந்த நிர்வாகம் சூசைட்னு சொன்னிச்சு? ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்ப அவங்களே வந்து எதுக்கா போராடுறாங்க? அப்ப வந்து அவங்க தானே நடவடிக்கை எடுத்துருக்கணும். அவங்களே வீதிக்கு வர்றாங்க. அப்ப பிரச்சனை இருக்கா இல்லையா? அது சம்மந்தப்பட்ட யாரு வெளியில வரட்டும். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நாடு முழுவதும் மிக மோசமான பிரச்சாரத்தை பிஜேபியும் RSS சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் செய்யறாங்க இந்த பிரச்சனையில. அதனாலதான் இந்த பிரஸ் மீட்டை போட்டுக்கிறோம். கூர்ந்து கவனிக்கிறோம். தமிழ்நாட்டில் நாங்கள் அங்கே வந்து தலையிடுவோம். அதனால கோரிக்கை சரியான கோரிக்கை, இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். ஆனா வட மாநிலங்களில் சில மருத்துவர்கள் என்ன நடக்குது,
பாரத் மாதா கி ஜே வந்தே மாதம் கோஷம் கொடுக்குறாங்க. வேற கோஷிக்கே கோஷம் வைக்கல. இதுல என்ன இருக்கு பிரச்சனை? இதுல என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? அப்ப என்னன்னாக்க இந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு அந்த மாநிலத்துல மாற்றத்தை கொண்டு வந்து ஆட்சி ஒன்று பாக்குறாங்க. ஏற்கனவே 2014 டெல்லியில் இருந்த ஒரு சம்பவத்தை வச்சுதான் அவங்க ஆட்சி வர்றது உதவிகரமா இருந்தது, பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால பிஜேபி பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டு வந்து உரிய நடவடிக்கை இருக்குல்ல, பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதாரமா பிரச்சாரமே பண்ணாங்க, பாதுகாத்தாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனா இன்றைக்கு மறைமுகமாக இன்றைக்கு வந்து மருத்துவமான நியாயமான தொழில் போராடுறப்ப அது உள்ள இருக்கக்கூடிய சங் பரிவார் அமைப்புகளை சேர்ந்த மருத்துவர்களை பயன்படுத்தி அதை வந்து மம்தா பானர்ஜிக்கு மட்டும் எதிரான ஒரு போராட்டம் மாற்றுகிறார்கள். தங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டை ஒன்றிய அரசு தவிர்க்க பார்க்கிறது, மூடி மறைக்க பார்க்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. எனவே இன்றைக்கு முதன்மையான குற்றவாளிகள் பார்க்க போனாக்க தேசிய மருத்துவ ஆணையம், மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை, நட்டா அவர்கள் தான் பொறுப்பேற்கணும். அதனால நாங்கள் திரும்ப திரும்ப சொன்னோம், நட்டா அவர்கள் பதவி விலக வேண்டும், அதே போல மம்தா பானர்ஜி பொறுப்பேற்க வேண்டும் தான். அதனால திரும்ப திரும்ப சொன்னேன். இப்போ வந்து பல நேரங்களில் பல இடங்களில் டீன்களே இருக்க பார்த்தீங்களா, அவங்களே ஒரு மோசமான போக்கில் இருக்கிறாங்க. டாக்டர் தாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? டாக்டர் எல்லாமே நல்லவங்க, டாக்டர் எல்லாமே நேர்மையானவங்க பாக்குறீங்க. இல்ல டாக்டர் எல்லாருக்கும் பவர் கிடையாதுங்க, எல்லாத்துக்கும் அப்படி பவர்ல இல்ல. நிச்சயமா செய்யறங்க, டீன் எழுது பொறுப்பு இருக்குங்க. ஏங்க சென்னையில் உள்ள மருத்துவர்கள் ஏங்க வந்து கழிப்பறை இல்லாம இருக்கு? அரசு வந்து என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி சாதாரண. இப்ப ஒரு விஷயம் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லணும். வந்துருந்தாங்க அரசுகள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு தான் டீன்கள் கட்டுப்படுறாங்க எல்லா இடங்களுமே. எத்தனை டீன் எதிர்த்து இருக்காங்க? இல்லைங்க, இப்ப நான் கேட்கிறேன், இங்க பாருங்க, ஒரு விடுதியே, அதாவது பாரிஸ் கார்னர்ல மருத்துவ கல்வி மாணவர்கள் விடுதியை இடிச்சாங்க. எவ்வளவு நீண்டாக உள்ள விடுதி, அதை இடிக்க சொன்னோம். ஏன் அதை இடிக்கிறது? அந்த அனுமதியை வந்து ஏன் மருத்துவ கல்வி நிர்வாகம் அனுமதி வழங்கிடுச்சு? என்ன போக்கு இது? அப்ப மருத்துவ ஒரு மாநில அரசு முடிவெடுத்ததாக அதை அப்படியே சார்ந்து நிற்பீங்களா? நீங்க யாருங்க இருக்கணும்? எத்தனை மருத்துவக் கல்லூரி முதல்வர் வந்து மாணவர்களுக்காக தெருவில் இருக்காங்க? எங்கேயாச்சும் ஒரு மருத்துவக் கல்லூரி முதல்வர் வந்து இந்த கட்டாயமாக 3 மாதம் சேவை செய்யறத தடுக்கணும் நிறுத்த குரல் கொடுத்துருக்காங்களா? அதே போல டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம் எடுத்திருக்காங்களா? அதே போல வந்து குடும்பங்களை தத்தெடுக்கிற திட்டத்தை எந்த டீனாச்சும் எடுத்திருக்காங்களா? இல்ல. பெரும்பாலும் எல்லாமே இந்த அரசு அதிகாரிகள் சுயநலத்தோடு செயல்படக்கூடிய போக்கு இருக்கு. அதனாலதான் எங்க மாதிரி சங்கல் குரல் கொடுக்குறோம். அதனால நீங்க செய்யற மாதிரி, நீங்க சொல்ற மாதிரி மருத்துவமனையில் ஒரு கழிப்பறை கட்டுவதையோ ஒரு ஓய்வறை கொடுப்பதையோ டீம் நிச்சயமா செய்ய முடியும். ஏன் செய்யவில்லை என்பதுதான். அப்ப ஏன் செய்யாம இருக்கிறாங்க? அது அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றோம். மாணவர்களுக்கு தனியா வைக்கணுங்க. அதாவது என்எம்சி ஹவுஸ் படி பயிற்சி மருத்துவம் தனி ஓய்வு இருக்கணும், முதுநிலை மருத்துவமனைகள் தனி ஓய்வு இருக்கணும். ஒரு நிமிஷம் கேட்குறீங்களா, சொல்ல விடுங்க. அதே மாதிரி மருத்துவர் தனி ஓய்வறை, பெண் மருத்துவ தனி ஓய்வறை, இதெல்லாம் கட்டாயமா இருக்கணும். அது போட்டு செய்ய வேண்டும். அதனால சில இடங்கள்ல இல்லைனாக்கா அதை அட்ஜஸ்ட் பண்ணி செய்யலாம், அது தவறு கிடையாது. இல்லை, அது எல்லா இடத்துலையும் பாசிபிள் இல்லை. மாணவர்கள் வந்து 250 பேர் இருக்காங்க, ஒரு பேட்ச்ல 250 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. டியூட்டி டாக்டர் வந்துட்டு அவங்க வரும்போது அவங்களுக்கான வேலைக்காக அவங்க லேப்டாப்பு முக்கியமான இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. 24 மணி நேரம் டியூட்டி பார்க்குறவங்க. ஸோ அதனால வரும்போது அவங்க நிச்சயமா பூட்டி வச்சுக்க வாய்ப்பு இருக்கு. மருத்துவர்களுக்கான டியூட்டி டாக்டர் ரூமை ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு ஏன் அலோ பண்ணல நீங்க கேட்குறீங்க? ஸ்டூடெண்ட் இருங்க, எதுவாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரிங்க, 250 ஸ்டூடெண்ட்டுங்க, அதுல 200 பேர் பெண்களா இருப்பாங்க. 250 பேர் எப்படிங்க ஒரு இது டாக்டர் இது பண்ணுவாங்க? அவங்களுக்கு தனியா தான் வேணும்னு கேட்கிறோம். ஸ்டூடெண்ட்டுக்கு தனியா அமைப்பு ஏற்படுத்துங்க. மருத்துவர் அந்த 24 hours டியூட்டி பார்க்குற டியூட்டி டாக்டர் செப்பரேட்டர். இது ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸ்ல அவர் ஏன் பண்ணல? ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் அப்படிலாம் கிடையாது. இது ஒரு சிஸ்டம். இப்போ நான் ஒரு டியூட்டில இருக்கேன்னா எனக்கு என்னுடைய கம்ஃபர்ட் இருக்கணும். நான் போய் இதை வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு நான் போவேன். ஏன்னா ஒரு இல்லைங்க, டீன்ங்கிறது சிஸ்டம்ல ஒரு இடத்துல ஒரு இருக்கிறவர் தாங்க. எல்லாமே டீனா சொல்ல முடியாதுங்க. இல்ல
இல்ல ஒரு நிமிஷம் இருங்க அப்படி கிடையாது. அந்த டீன் எடுத்து போராட்டம் பண்ணிருக்காங்கல்ல, அந்த கல்லூரி முதல்ல மாத்தணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிருக்காங்கல்ல, ஏன் அப்புறம் அரசு நடவடிக்கை எடுக்கல? இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க பிரச்சனை சுருக்காதீங்க தோழர். நீங்க வந்து செய்யறதுனாக்க டீன் மேல பொறுப்பு வச்சுட்டு மம்தா பானர்ஜி காப்பாத்த நினைக்கிறேன், நல்லா காப்பாத்த நினைக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். சிஸ்டத்திலே பிரச்சனை இருக்கு, அதுக்காக இருங்க கட்டிடம் தோழர் எல்லா இடங்களையும் சரி. அதாவது அடிப்படையிலிருந்து உச்சாடி வரை பிரச்சனை பாருங்க. எல்லாத்தையுமே டீன் முடிவெடுக்க மாட்டாரு. ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டுறாங்கன்னா அதுக்குன்னு வேற ஒரு டீம் இருக்கும். பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபண்ட் எல்லாம் மத்தவங்க டிசைட் பண்ணுவாங்க. டீன்ங்கிறதுக்கு அவருக்கு ஒரு லிமிடெட் ரோல் இருக்கு. அவருடைய ரோலுக்குள்ளார அவருடைய பவருக்குள்ள அவர் சிலது செய்ய முடிஞ்சதுன்னா அது செய்ய முடியும். நாங்க குற்றம் சொல்றோம். இப்ப உதாரணத்துக்கு பாலியல் குற்றச்சாட்டு போய் சொன்னோம்னா டீன் தான் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. அதையும் நாங்க வெளிப்படையா சொல்றோம். ஆக எல்லாமே டீன் கிட்ட இருக்கு. டீன் வானலாவே பவருக்கு அவர் செய்யல என்று சொல்ல முடியாது. இப்போ செய்ய முடியாது, பிடபிள்யூ தான் செய்ய முடியும். டீன் வந்து இந்த ப்ரொபோசல் கொடுக்கலாம், இங்க ஒரு ஓய்வு வர வேணும். இது ஒரு நிமிஷம் கவர்மெண்ட் சிஸ்டம் இல்ல பண்ண முடியாது. இப்ப சொல்றேன் ஹை கோர்ட்டுக்கு இத பத்தி மெடிக்கல் காலேஜ் பத்தி சொல்றேன். நீங்க கேட்டது சரிதான். சிஎஸ்ஆர் ஒரு நிமிஷம்ங்க, சிஎஸ்ஆர் ஃபண்ட் வந்தா சார் இருங்கங்க, கேள்வி கேட்டீங்களே. சிஎஸ்ஆர் ஃபண்டோ எந்த ஃபண்டோ வந்தாலும் கூட டீன் வந்து பொதுப்பணித்துறை மூலமாக பண்ண முடியும், நேரடியாக பண்ண முடியாது. அதான் சிஸ்டம். அது நீங்க வந்து எங்க செய்யணும்னு கேக்குறீங்க. நீங்க ஹைகோர்ட் இடம் வாங்கிருக்காங்கல்ல, அத சொல்லிட்டேன். இல்ல அவர் சொல்லல. அது என்னன்னாக்க நான் ஏற்கனவே சொன்னேன், சென்னையில ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியை வேற ஒரு நிர்வாகத்துக்கு கொடுக்குறதுக்கு இது பண்றாங்க. மாணவர்கள் போராடுற மாணவர் பக்கத்தில் கல்லூரி நிர்வாகம் இல்லாம அதுக்கு மேல அரசு தரப்புல நிற்கிறாங்க. அப்ப அந்த கட்டணம் நீங்க போயிருச்சு. மாணவர்கள் எங்க தங்கிருக்காங்க? கிண்டில தங்கியிருக்காங்க. டெய்லி அங்கேயிருந்து வர்றாங்க. ஆக மாணவர்கள் வந்து ஓரளவு போராட முடியும். ஆனா அதே சமயத்தில் நீங்க சொல்ற மாதிரி மருத்துவர்களுக்கு கல்லூரி நிர்வாகத்துக்கு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை சேர்ந்து தான் அங்க போராடும். அதெல்லாம் வந்து டீனுக்கு பொறுப்பே இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. கல்லூரி பிரின்சிபல் பொறுப்பே இல்லைன்னு சொல்ல வரல, பேராசிரியர் பொறுப்பே இல்லைன்னு சொல்ல வரல. ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கு. அவர்கள் அவருடைய பொறுப்புகள் உட்பட்டு செயல்பட வேண்டும். அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்த சொன்னோம். அதனால வேண்டாம், அவங்க வந்து எல்லாமே அவங்க வந்து எல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படிலாம் சொல்ல வரல. எனவே அந்த கல்லூரி நடந்த சம்பவத்துக்கு அந்த கல்லூரி முதல்வருக்கு பொறுப்பு இருக்கு. அவர் பலமுறை மாத்திருக்கிறாங்க, திரும்ப திணிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்? ஏன் அவர் மூடி மறைக்கிறாரு? ஏன் அவர் சூசைட்னு சொல்றாரு? அப்ப அந்த பேரண்ட்ஸே சொன்னாங்களா இல்லையா? அப்ப அவருக்குமே தொடர்பு இருக்காங்கிறது சிபிஐ கூட்டார் விசாரிக்குது. சிபிஐ என்கொயரி வலயத்தில் வந்திருக்காரா இல்லையா? கல்லூரி முதல் வந்திருக்காரா இல்லையா? அந்த மாணவர்கள் சொன்னாங்களா இல்லையா? சக மாணவர்களும் இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய சதி வேலை பின்னப்பட்டிருக்கு, பல பேர் சேர்ந்து பண்ணிருக்காங்க, அந்த மாணவர்கள் கொண்டு வந்தாங்க வெளியில. அந்த கல்லூரி நிர்வாகம் மூடி மறைச்சதா இல்லையா? அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால எந்த கல்லூரியுடைய தனிப்பட்ட நிர்வாகத்துக்கோ நாங்கள் ஆதரவாளர்கள் அல்ல. கல்லூரி நிர்வாகங்களும் தங்களுடைய பொறுப்புகளை உடனே செயல்பட வேண்டும். தங்களுடைய அதிகாரத்தில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு